Hi friends, welcome back to my channel Samil Sai. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் தாங்க பண்ண போகிறோம். ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. குழந்தைங்களுக்கு காலையிலே எழுந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணி கொடுத்தாகணும். அப்படி பேக் பண்ணி கொடுக்கும்போது அவசரமாக இந்த வேலை அந்த வேலைன்னு செய்யும்போது 1-2 வேலை மிஸ் ஆகிடும், தேவையில்லாத டென்ஷன் ஆகும். அதனால கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வேலை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக செய்யலாம். அதுக்காக இன்றைக்கி இஞ்சி பூண்டு சிப்ஸ் பாருங்கள், மரவள்ளி கிழங்குல சிப்ஸ் செஞ்சுக்கிறேன். உண்மையிலேயே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது செய்கிற வீடியோ சமையல் சேனலில் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது. கடையில் வாங்கி கொடுக்குறத விட இது போல் நாமளே செஞ்சு கொடுக்கலாங்க. இஞ்சி பூண்டும் அரைச்சிட்டேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு வந்து நம்ம ஊர்லெலாம் உரிச்சே கொடுப்பாங்க. பூண்டெல்லாம் இஞ்சியும் ஒரு சில நேரத்தில் உரித்து கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இஞ்சி உரிக்காமல் தான் வாங்கிட்டு வந்து நானே க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டோங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸிங்க. சமைக்கும் போது 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டு செஞ்சுக்கலாம். இந்த பாக்ஸ்லேயும் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அந்த அவசர டைமில் சின்ன வெங்காயம் உரித்து சமைக்கிறத நம்ம பெரிய வெங்காயமே கட் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதனால சின்ன வெங்காயம் உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாதுங்க. ரொம்பவே சீக்கிரமாகவே காலியாகிடும். 1 வாரம் இருந்தால் 1 வாரம் 1.5 வாரத்துக்கே வரும் எனக்கு. இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டாங்க. நல்லா ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இது மாதிரி உரிச்சிங்கன்னா அழகாக வந்துடும். ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. இது போல் நல்லா பளிச்சுன்னு உரித்து வச்சுக்கிட்டோம்னா சமைக்கும்போது கொஞ்சம் எடுத்து போட்டு சூப்பராக சமைச்சிக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சமைக்கிறதுக்கு. நான் எப்பவுமே இதே மாதிரி தாங்க செய்வேன். நீங்களும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இஞ்சும் பூண்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு சில இது பருப்பு குழம்புக்கு இது போலலாம் நம்ம பூண்டை வந்து சேர்க்குவோம். அது உரிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால இஞ்சும் பூண்டையும் கொஞ்சம் அரைக்காதே எடுத்து வச்சுக்கிறாங்க. வெங்காயம் பாருங்கள், நல்லா வெங்காயத்தையும் உரிச்சிட்டாங்க. இது 1 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயங்க. ரொம்ப வந்து சமையலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன தான் அவசரத்துக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாலும் சின்ன வெங்காயம் டேஸ்ட் வந்து பெரிய வெங்காயத்தில் வராதுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அதனால இதையும் உரித்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக நம்ம வெஜிடபிள் வந்து தேடி ஒன்று தேடி சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடும். நான் இன்றைக்கி வந்து கவரில் தாங்க போட்டு வச்சுக்கிறோம். நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறதா இருந்தாலும் நல்லது தான். இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுக்கோங்க. தேவைக்கிற வெஜிடபிளை நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம். கருவேப்பிலையும் நான் உருவி தாங்க வைப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதை வந்து நான் 2த்தையும் காய வைக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்